வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்க்கான பதில்களை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ ஹாப்டிக்ஸ் ஆப் நேம் பிரைம் பிக்சல் பிரைம்னு மாற்றிட்டாங்க, செம ஒர்த்து. ஆக்சுவலாக இந்த ஆப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதில் ஒரு சில மாடியூல்ஸ் மட்டும் ஆல்ஃபா பில்டு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹாப்டிக்ஸ் சில சமயங்களில் ப்ராப்பராக சிங்க் ஆகுது, சில சமயங்களில் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை ஹைலைட் பண்ணுறேன். மற்றபடி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும், நம்ம ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும், பிட்வீன் ஆப்ஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி பிளக்இன் பிளக் ஆஃப், என்னது சார்ஜர், டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்களே கஸ்டமைஸ்டு ஹாப்டிக்ஸ் வைக்கலாம். ப்ளஸ் ரிங்டோன் நோட்டிஃபிகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ரெகுலர் கால்ஸ்க்காக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய அந்த ரிங்டோன்ஸ் இருக்குல்ல, ரிங்டோன்ஸ்க்கும் நீங்களே வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு ரிங்டோன் நீங்களே கிரியேட் பண்ணலாம். பழைய பட்டன் ஃபோன்ஸ் ஞாபகம் இருக்காங்க, அதில் வந்து நம்ம ரிங்டோன் நம்மளே உட்காந்து பில்ட் பண்ணிட்டு இருப்போமே 0000 அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஹாப்டிக்ஸ் வச்சு ரிங்டோன் பில்டு பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப் தான், ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியும் கூட. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அந்த ஆப்பை மொத்தம் ரீநேம் பண்ணியிருக்காங்க, என்னென்னா பிக்சல் பிரைம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் இஸ் பிஎஸ்என்எல் 4G 5G நெட்ஒர்க் இன் நத்திங் ஃபோன் 4A ப்ரோ. நத்திங் ஃபோன் 4A ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர். ஸோ அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல்ல 5G 4G அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. அதுலேயும் சில இடங்களில் சரியாக வரதில்லை அப்படிங்கிறது வந்து நெட்ஒர்க் சைடில் இருக்க பிரச்சனை. ஸோ ஆக மொத்தம் நத்திங் ஃபோன் 4A ப்ரோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நெட்ஒர்க் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி வெரி 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 தின். அப்படி தான். ஸோ அதுவும் அவங்க என்றைக்கு வந்து நம்ம எல்லாரோட ரெக்வஸ்ட்டையும் மதித்து ஒரு 7th Gen 3, 7th Gen 4, 7th Gen 4 அதில் தூக்கி காலை வச்சாங்களோ அன்னையிலேருந்து நெட்ஒர்க் சைடில் இது வரைக்கும் பிரச்சனை பெருசாக இல்லை ப்ரோ. பட் டெமென்சிட்டி இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இருந்தது உண்மை தான். பட் இப்போ வந்து நல்லாவே வந்து இந்த ஏரியாலாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 4A ப்ரோவில் எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரோ. ஜோசப் ப்ரோ அங்கே ப்ராப்ளம் இருக்காது. சரி, அடுத்து தினேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ இப்போ அந்த ஹாப்டிக்ஸ் ஆப்பை பிக்சல் பிரைம்னு மாற்றிட்டாங்கல்ல, பட் என்னோட பிக்சல் 10Aல அந்த கீபோர்டு ஹாப்டிக்ஸு ஒழுங்காக ஒர்க் ஆகலை. கீபோர்ட் ஆப்டிக்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். அதுதான் வந்து இந்த ஆல்ஃபா பில்டு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கோலராக தான் வேலை செய்யுது. பிக்சல் 10 ப்ரோவில் நான் அதை ட்ரை பண்ணேன். இப்போ இல்லை, 1.5 மாதம் முன்னாடி இருக்கிற பில்டுலேயே நான் ட்ரை பண்ணேன். ஏதோ இப்போ நேற்று ட்ரை பண்ணிட்டு நான் சொல்லலை, 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி இருக்கிற பில்டுலேயே நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் சிங்க் ஆகாது ப்ரோ. எப்படின்னா நான் டைப் பண்ணும்போது டக்குன்னு குயிக்காக நான் இப்போ வந்து ஒரு டக்குன்னு நம்ம எப்பயுமே பரிச்சயமான வார்த்தை ஏதோ டைப் பண்ணுறேன், ஹைடா ஹவ் ஆர் யூ டூயிங், இதை நான் வேகமாக டைப் பண்ணுறேன்னு வைங்களேன், ஸ்வைப் ஆக்ஷன் சொல்ல டைப் பண்ணுறேன்னே வைங்களேன், அதுக்கு அந்த ஃபீட்பேக் வரணும்ல, அது ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக இல்லை. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ஹாஃப் ப்ரோக்கனாக இருக்கும். நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப பர்மிஷனை டினை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்புக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. என்னால் டிசேபிளே பண்ண முடியாமலாம் கூட இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது கீபோர்டு ஆஸ்பெக்ட்ஸில் உள்ள ஹாப்டிக்ஸ். ஓகே, ஸோ அதனால் அப்படி இருக்குது ப்ரோ. மற்றபடி வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்காது, பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு கூகுள் பிக்சல் பிடிக்கும். ஸோ கூகுள் பிக்சலுக்காகவே நான் டெடிகேட்டடாக ஒரு சில அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வராங்க இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான கம்யூனிட்டியை, அதுவும் முக்கியமாக பிக்சலுக்காக ஒரு முக்கியமான கம்யூனிட்டி வந்து உருவாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சமுத்திரங்க. அதில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்டுக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கும். இப்போ நத்திங்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளிஃப்மேட்ரிக் டிஸ்பிளேக்காக எவ்வளோ பேர் வந்து கம்யூனிட்டிலேருந்து முன் வந்து அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி இருக்க அந்த டிஸ்பிளே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ பிக்சலுக்கு மக்கள் இறங்கி வராங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு பிக்சல் பிடிக்கும் அப்படிங்கிறனால எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ட்ரை பண்ணுறதுக்கு. அதனால தான் 2-3 ஆப் வந்து பிக்சலில் மட்டும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மெட்ரோலிஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் பிக்சல் பிளேயாக இருக்கட்டும், பிக்சல் ப்ரைமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிக்சலுக்குனே இருக்குது. எஸ், ஓகே. அடுத்து வந்து வாங்க ப்ரோ. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து ஹெச்எம்டியோட நோக்கியா 8.1 இந்த மாதிரியான ஃபோனு, அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்சலுக்கு மூவ் ஆனார். ஸோ பிக்சலில் 4A பிக்சல் 4XL இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணார். ஸோ இவருக்கும் வந்து அந்த பழைய பிக்சல் அது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பழைய பிக்சல் ஆப்வியஸாக பிடிக்கும். இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பரத் வந்து பிக்சல் 5 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பரத் என்ன சொன்னான்னா, லேட்டஸ்ட் பிக்சல் நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதை விட எனக்கு பிக்சல் 5 ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சான். இத்தனைக்கும் உங்களுக்கே தெரியும் பிக்சல் 5ல வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகும். நான் இத்தனைக்கும் வந்து சரி ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகிற ஒரு பிக்சல் 5ல இது மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அந்த யூஐ வேறு கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் யூ கிடையாது. பட் நல்லா இருக்குது, அதுதான் உண்மை. வே பெட்டராக ஃபீல் ஆகுது. எதில் பிக்சல் 5 வரைக்கும் 5A 5G அந்த மாடல் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் SoC இருந்தனால உங்களுக்கு கேமரா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இப்பயும் நிறைய பேர் அதுக்கு தான் ஃபேனாக இருக்காங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் பாருங்களேன். க்ரீன் நான் காட்டும் போது நல்லா க்ரீனாக இருக்குங்க, நல்லா சூப்பராக க்ரீனாக இருக்கும். எதில் வியூ ஃபைண்டரில் ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னே ப்ராசஸிங் பண்ணி ஏதோ 4 தடவை செலவு பண்ணி அந்த க்ரீன் எல்லாம் கழுவி விட்ட மாதிரி இருக்கும்.
ஸோ இது கொஞ்சம் கடியாக இருக்குது. வீடியோவில் கூட பிக்சல் ஃபோனில் டென்சார் எஸ்ஓசியோடு இருக்கக்கூடிய ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு வைப்ரன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுத்தால் வைப்ரன்ஸ் இல்லை. இது என்ன நியாயம்? இதுதான் கேட்க தோணுச்சு. ஸோ ஆக மொத்தம் நம்மளால் வந்து பிக்சல் 1லேருந்து 5 வரைக்கும் வீடியோ பண்ண சொல்லியிருக்காப்புல. பிக்சல் 1லேருந்து 5 வரைக்கும் பண்ணுறதுக்கு நம்ம சோர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆப்வியஸாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்க போனால் அப்போலாம் பிக்சல் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. டியூல் டோன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பேக்கில் மட்டும் இல்லைங்க, பேக்கில் இல்லாட்டி ஒரு மாதிரி அந்த ஓவரால் டிசைன் அண்ட் கலர்ஸில் வந்து அவங்க மட்டும் ஒர்க் பண்ணலை. அதெல்லாம் தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். முக்கியமாக வந்து பட்டனில் ஆக்ஷன் கொடுத்தது, ஓவரால் டிவைஸ் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரியான பட்டன் கலர்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ தான் எதுவும் பண்ணுறது இல்லை. ஓகே, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் இருக்கிற பழைய பிக்சல் ஃபோன்ஸ்லையாவது ஏதாவது ஒரு சில வீடியோ பதிவு பண்ண நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ ஒரு பிக்சல் 3 நான் வச்சுருக்கேன். அதேமாதிரி நம்ம பரத்துக்கிட்ட பிக்சல் 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் இன்றைக்கி 2026 எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இந்த பழைய பிக்சலில் வந்து 4G மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாலும் என்னோட டே டு டே டாஸ்க்கு அதில் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ கிருபா ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ LHDC இருக்கா இல்லையா, அது ஆனில் இருக்கா இல்லையான்றதை நான் எப்படி செக் பண்ணுறது? நான் சாம்சங்கில் வந்து S21FE யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ S21FE வந்து ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட்குள்ளே போனால் தான் எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் அதுக்கு இருக்கா? ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் இருந்தால் தானே நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 17 தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா LHDC ஓப்பனாக எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டில் இன்டகிரேட் ஆகுது. ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு 17 ரன் ஆகிற எல்லா டிவைஸ்லேயுமே பை டிஃபால்ட் LHDC வெர்ஷன் 5 சப்போர்ட் இருக்கணும். இப்போ நம்ம பிக்சலில் இருக்குது, பிக்சல் 10 ப்ரோவில் வெரிஃபை பண்ண இருக்குது. அது நான் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ப்ளூடூத் கோடெக்ஸ்குள்ளே போய் செக் பண்ணும்போது இருக்குது. இப்போ சாம்சங்கில் நான் செக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா S24 அல்ட்ராவுக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 17 வரதான் போது, வந்ததுக்கப்புறம் அது எனேபிள் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 17 ஃபஸ்ட்டு S26 அல்ட்ராக்கு வரும். S26 அல்ட்ராக்கு ஆண்ட்ராய்ட் 17 வந்ததுக்கப்புறமா நான் அதை வெரிஃபை பண்ணி உங்ககிட்ட சொல்லிட முடியும். இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்ட்ராய்ட் 17க்கான அந்த பில்டு வராத வரைக்கும் கிரே அவுட்டாக இருக்குது ப்ரோ. எப்படின்னா SBC AAC சப்போர்ட்டட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆடியோ ஆக்சசரிக்கு சாம்சங் S24 அல்ட்ராவால் SBC AACயில் ஒர்க் பண்ண முடியுமே தவிர LHDCயில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை ஹைலைட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபேக்ட் ப்ரோ. ஸோ ஆக மொத்தம் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சரியா, நமக்கு அப்டேட் வந்து ஆண்ட்ராய்ட் 17 வந்ததுன்னா தான் நம்ம டிவைஸில் வாய்ப்பு கிரியேட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் என்ன கேட்டிருக்காருன்னா, கரண்ட்டாக நான் வந்து பிக்சல் 6, 7, 8A 7A 8A இதில் ப்ராப்ளம் கம்மியாக எதில் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி அண்ட் நெட்வொர்க் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிக்சல் 6 கொஞ்சம் சேஃப் ஹேண்டு தான், பிக்சல் 6Aவும் ஓகே தான். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா பிக்சல் 6, பிக்சல் 6A, பிக்சல் 6 ப்ரோ பேட்டரி பல்ஜ் ஆகலாம். இதில் கொஞ்சம் சேஃபான டிவைஸ் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் உங்கள் பட்ஜெட் வந்து 20K அப்படின்னா 6 ப்ரோ போயிட்டா மனதளவில் என்னதான் ஆண்ட்ராய்ட் 17 தான் பிக்சல் 6 சீரீஸ்க்கு லாஸ்ட் அப்டேட்டுங்க. 6 ப்ரோவில் ஆண்ட்ராய்ட் 17 வந்ததுக்கப்புறமா அகைன் LHDCயும் வந்துடுது. ஆக மொத்தம் அப்பா அப்படி இருக்குது. ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டும் வந்துடுது. 6 ப்ரோவில் கேமராவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பெரிஸ்கோப்பாக இருக்கட்டும், பிரைமரி சென்சாராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் டிவைஸோட பில்டு, கலர் டோனு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த டியூல் டோன் ஃபினிஷ் இது எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பிக்சல் 6 ப்ரோ போனீங்கன்னா போதும் ப்ரோ, 20,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். 8,128 கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, 12,128 கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். ப்ரோ மாடல் போனால் 12GB ரேம் இருக்கும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாருமே 12GB ரேம் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ பிக்சலில் தான் 9 ப்ரோலையும் சரி 10 ப்ரோலையும் சரி உங்களுக்கு 16GB ரேம் இருக்குது. நிஜமாவே ரொம்ப ஹேண்டி சில முக்கியமான டாஸ்க்லாம் கொடுக்கும்போது. மோட்டோரோலாவில் 12GB ரேம் இருக்குது, ஆனால் 16GB ரேம் வேரியன்ட் வாங்கினா இன்னும் பெட்டர்னு எனக்கு தோணுது. 12GB ரேம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சில இடங்களில் அக்கேஷனலாக மல்டிபிள் அப்ளிகேஷன் போகும்போது பழைய அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுது. இதே 16GB ரேம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க, 16GB ரேம் செம்மையாக இருக்குது ப்ரோ, அதுவும் மல்டி டாஸ்கிங்க்கு மாசாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஹையர் த ரேம் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரபிள். அதுவும் எப்போனா லாஞ்சிட்டிவிட்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னொரு 4 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹையர் த ரேம் வேரியன்ட் போகிறது பெட்டர். ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டென்சார் அப்படிங்கிறனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ, நெட்வொர்க் ரிலேட்டடாக. அதுவும் முக்கியமாக உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி நெட்வொர்க் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் ஜியோ யூஸராக இருந்து அந்த ஜியோ நெட்வொர்க் உங்கள் ஏரியாவில் வீக்காக இருந்து நீங்கள் பிக்சலில் போய் லேண்ட் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 6 ஸ்கிப்பு, அதுக்கு பதில் 6 ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம ஆள் கார்த்திகேயன் ப்ரோ என்ன பண்ணியிருந்தாருன்னா 20,000 ரூபா வரைக்கும் என்னால் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 ப்ரோ உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் ப்ரோ. 7A நல்ல டிவைஸ் தான், ஆனால் அதுலேயும் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்குது. ப்ளஸ் 7A நல்ல டிவைஸாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து ஒரு பிக்சல் 7ஓ 7 ப்ரோவோ 7Aவோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் முக்கியமாக 7 ப்ரோ அண்ட் 7 கம்பேர் பண்ணும்போது 7A கொஞ்சம் சேஃப் பெட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 7 அண்ட் 7 ப்ரோவில் தான் நிறைய பேர் வந்து CPU ரீபாலிங் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டிவைஸ் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ரொம்ப கேர்ஃபுல்லாக
ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் வேணா 7 ப்ரோ சஜஸ்ட் பண்ணலாம். 7 ப்ரோ அண்ட் 7. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் யாராவது இருக்காங்க. இப்போ எனக்குலாம் பாருங்களேன், பீட்டர் ப்ரோ இருக்காரு. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா கிராஃபின் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி கிராஃபினியோ இல்லாட்டி வந்து எஸ்ஓசி இருக்கிற இடத்துல மட்டும் தெர்மல் பேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் வந்து முன் வந்து நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 7 சீரிஸ் போகலாம் ப்ரோ. அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்குனாலும் அதில் CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுது, 7 and 7 ப்ரோ ஸ்கிப் பண்ணி ஆகணும். 8A அது கொஞ்சம் சேஃப் தான் ப்ரோ. இந்த 8A பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் சிலருக்கு சூப்பராக இருக்குது, சிலருக்கு நல்லா இல்லை. ஏன்னா ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, 8A யூசர்ஸ் ஒரு சிலர் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீட் ஆகுது ப்ளஸ் எனக்கு பேட்டரி நிற்கல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஸோ அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும், சேஃபாக சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது 6 ப்ரோ 20,000 ரூபாய்க்கு கீழே எங்கேயாவது நல்ல கடையில் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. இதுதான் ப்ரோ. பாருங்களேன், 7 சீரீஸே இருந்தாலும் கூட அந்த 6 ப்ரோ வந்து கொஞ்சம் ஐகானிக்காகவும் நல்லாவும் இருக்கும். Tensor G1 இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமேஸ்ஃபிட்டில் ஆக்டிவ் 2 ஆக்டிவ் மேக்ஸா யூசேஜ் என்னன்னா டே டு டே ஸ்டெப்பு ஸ்லீப்பு ஒர்க் அவுட் ட்ராக் தான் ப்ரோ. இதில் எது வாங்கலாம்? ஆக்டிவ் 2 ஸ்கொயர் உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. நான் எங்கே போனாலுமே என் கை வந்து எந்த ஒரு கிரில்லு கேட்லேயோ செவத்துலையும் தட்டாமல் நான் பார்த்துப்பேன். அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுப்பீங்கன்னா மேக்ஸ் போகலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ, ஜிம்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்போ தான் லாட்டு போட்டு எழுந்திருக்கும் போது டப்புன்னு ராடில் தட்டுது. சரி, டம்பிள் வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு போய் ரேக்கில் வைக்க போகிறேன், ரேக்கில் இப்படி வைக்க போகிறேன், ரேக்கில் இருக்கிற ஒரு கம்பி இடிக்குது. ஸோ இந்த மாதிரி இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகம். வீட்டில் கதவை சாத்திட்டு வெளில வந்து கிரில்லுக்கு இப்படி கையை திருப்புறான், பார்த்தா கிரில்லில் தேய்க்குது. இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 ஸ்கொயர் தான் போய் ஆகணும். அதுலேயும் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 ரவுண்டு ப்ரீமியம் இல்லாட்டி அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் ஸ்கொயர் ப்ரீமியம், இந்த ப்ரீமியம்குள்ளே போய் லேண்ட் ஆகிடுங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் வந்து என்னென்னா சுற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் சஃபேர் கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஆக்டிவ் மேக்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் மேக்ஸில் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. பட் இதில் ஸ்க்ராச் ஆனதே கிடையாது. எவ்வளோ ரஃப்பாக யூஸ் பண்ணாலும் ஸ்க்ராச் ஆனதில்லை. ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் போயிட்டு மரவள்ளி கிழங்கு பிடிங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்லா குழஞ்ச சேரு அதிலெல்லாம் மிதிச்சு கீழே விழுந்தேன். உள்ளே அப்படியே அந்த இதுக்குள்ளேயே விழுந்தேன். அது எப்படின்னா அந்த செம்மண் வேறு ஊரில் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே களி ப்ளஸ் செம்மண் இருக்குது. அப்போ என்ன இது அதுக்குள்ளே உளுந்து எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லாக மண். இந்த இடம்லாம் கையை தானே ஊணுவோம், சதப்புன்னு உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த மண் அந்த பார்ட்டிகுலேட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்ச் மேலே தான் விழுந்தது. ஃபுல்லாக அப்படி அது ஃபுல்லாகவே சேராதான் இருந்தது. எடுத்து போய் கையை கழுவிட்டு வரணும்னு வைங்களேன். இந்த மாதிரியான இம்பேக்ட் எல்லாம் ஓரளவுக்கு தாங்கிச்சு. எதுனா சஃபேர் கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால. ஸோ அதனால இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அப்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது பெட்டர் ப்ரோ. பேட்டரி லைஃப் தான் முக்கியம், நான் சேஃபாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸ் போகிறது பெட்டர் ப்ரோ. பேட்டரி லைஃப் மேக்ஸில் தான் மாசு, இது வந்து ஆவரேஜ் தான். ரைட்டு. ஸோ இது தொடர்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இனிமேல் நிறையா இந்த மாதிரி கம்யூனிட்டி கமெண்ட்ஸ் வீடியோ வரும், பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஆக மொத்தம் பாட்காஸ்ட் வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டனால வரும். அதில் பாட்காஸ்ட் கம்பைலேஷன் மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வீக்கெண்டில் ஒரு சிலர் சொல்கிறீங்க இல்லையா, நாள் முழுக்க வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சில வீடியோ அப்படி ஓடிட்டு இருந்ததுன்னா தனியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ பாட்காஸ்ட்டே 1 hour தான் பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 1 hour பாட்காஸ்ட்டே ஒரு 5 வீடியோ மர்ஜ் பண்ணி பாட்காஸ்ட் வீக்லி அப்படின்னு சொல்லி கூட வீக்கெண்டில் ப்ரீமியர் பண்ணி விடலாம். ஒன்று. ரெண்டாவது, பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து 12 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ தான் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் முக்கியமானனா கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க. அப்படிங்கிறனால கம்யூனிட்டி இன்டராக்ஷன் வீடியோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லின்றதோட டெய்லி 2 வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதையும் வந்து நான் கம்பைலேஷன் ஆஸ்பெக்டில் கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் எடுப்பேன். ஸோ இது என்ன ஆகிடும்னா நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர்ஸ். அண்ட் சிலர் வந்து ஒரு சில கருத்துக்களும் தெரிவிச்சிருக்கீங்க. என்னென்னா ஒரு சில வீடியோஸில் அது என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் வந்து இன்னொரு கம்யூனிட்டி ஓரியன்ட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். ரைட்டு மக்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இனிய நாளாக அமைஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பார்க்கலாம் அடுத்த பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.